ரேவண்ணாவுக்கு மே 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடகா ஆட்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரேவண்ணாவுக்கு மே 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் வாசு வழங்க கேட்கலாம். வாசு, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசு. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ரேவண்ணாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் 3 நாட்கள் போலீஸ் காவல் நிறைவடைந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது ரேவண்ணாவின் ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வந்தது. மீண்டும் போலீஸ் காவல் வழங்க கோரி அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டு வந்தது. 5 நாட்கள் போலீஸ் காவலில் மீண்டும் விசாரிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் செய்தார். தனக்கு உடல்நலம் சரியில்லை என்று ரேவண்ணா தரப்பு வாதம் செய்தது. ரேவண்ணா விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை, ஆகையால் மீண்டும் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் செய்தார். ரேவண்ணாவுக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ரேவண்ணாவுக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்ட நிலையில் அவரை பரப்பன அக்ரகாரா சிறைச்சாலைக்கு காவல்துறையினர் அழைத்து செல்ல உள்ளனர். தற்பொழுது மே 14ஆம் தேதி வரை அவரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அரசு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாசு.